அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சன்னு சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, முதல்வர் திரு விஜய் அவர்கள் கோடைக்கால குடிநீர் பிரச்சனையை மக்களுக்கு ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களோடையும் அவர் கலந்துரையாடல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன அவங்களுக்கு வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னா, கோடை காலத்தை ஒட்டி குடிநீர் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்கவும், குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு போய் சென்றடையணுன்றதுக்காகவும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி கலந்து ஆலோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குடிநீரானது சுகாதார முறையில் மக்களுக்கு போய் சென்றடையுதா அப்படின்றதையும் செக் பண்ணியிருக்காரு. இதை அவர் யார் கூடலாம் இதை கலந்து ஆலோசிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள், கூட்டு குடிநீர் திட்டம் அது தொடர்பாக இருக்கிற அதிகாரிகள், அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கள், சுகாதாரத்துறை, இவங்க எல்லார் கூடயும் நகராட்சி நிர்வாகத்தோடையும் இவர் நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் கலந்து ஆலோசனை செஞ்சுருக்காரு. ஏன்னா கோடை காலங்களொட்டி பார்த்திங்கன்னா நிறைய குடிநீரானது தட்டுப்பாடு கிராமப்புறங்கள்லேயும் சரி நகர்ப்புறங்கள்லேயும் சரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா நகர்ப்புற பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். அதை சரி கட்டணும் அப்படின்னா, தட்டுப்பாடின்றி குடிநீர் மக்களுக்கு விநியோகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு செய்தின்றது பார்த்திங்கன்னா, பண்டிதர் ஜோதிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அவரை. யூடியூப்பில் நிறைய ஜோதிடம் சம்மந்தமாக அவர் நிறைய ஆலோசனை வழங்குவார். பண்டிதர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்றவரை விஜய் அவர்களுடைய முதல்வர் அவர்களுடைய தாவேக்காவோட செய்தி தொடர்பு அதிகாரியாகவும், அது மட்டும் இல்லாமல் ஜோதிடராகவும் இருக்கக்கூடியவரை நியமிச்சிருக்காங்க. அவருக்கு சிறப்பு அதிகாரி, அதாவது அரசியல் பிரிவு, விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு அதிகாரின்ற அந்தஸ்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. முதன்மை செயலர் பதவி, அதாவது முதன்மை செயலர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இந்த பதவியை அவருக்கு வழங்கியிருக்காங்க. சிறப்பு அதிகாரி அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனை அவருக்கு அரசியல் சம்பந்தமாக செய்தி தொடர்பாளராக அவருக்கு வழங்கியிருக்காங்க. ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களுக்கு அரசு பதவியை நமது விஜய் ஐயா அவர்களுடைய ஆட்சியானது வழங்கியிருக்குன்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற செய்திகளை கேட்குறதுக்கு நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் சன்னு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஜய் ஐயா அவர்களுடைய நலத்திட்டங்களை பற்றியும் அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.